ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் தூதுவளை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். புளி ஒரு கோழி குண்டு அளவுக்கு, 4-5 காய்ந்த மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு, தூதுவளை தழை ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி உரித்து வச்சுக்கிறோம், கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டை உரித்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தூதுவளை துவையல் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா பார்த்துங்க, தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுறோம். ஒரு 2 தேக்கரண்டி லெவலுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு, கருப்பு உளுந்து, 4-5 மிளகாயை காம்புக்கு எடுத்துகிட்டு கூட போடலாம், காம்போடையும் போடலாம். ஆனால் நம்ம அரைக்கக்குள்ளே காம்பு எடுத்துகிட்டு தான் அரைக்கணும். தீயை விடாமல் நம்ம அப்படியே 4 பரட்டு எடுத்துடுறோம். ரொம்ப தீஞ்சிட்டா நல்லா இருக்காதுன்றதால தீயை விடாமல் பரட்டி விட்டுக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருந்து அப்புறமா எடுத்துடுறோம். எடுத்து ஒரு சாசரை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், உரித்து வச்சுருக்கோம். பூண்டு எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுறோம். அப்புறம் அந்த புளியை எடுத்து போட்டுடுறோம். புளியில் அந்த நார், புளி கொட்டை, புளியில் எதை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டு நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மிளகாய், அது கூட அந்த சாசர்லேயே இதையும் எடுத்து வச்சுக்கிறோம். தூதுவளை இலையை போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதக்குறோம்னா இந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிடுறோம். தூதுவளை இலை வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். இதெல்லாமே நல்லா அலசி நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். அதையும் எடுத்து போடணும். இப்போ தூதுவளை இலை நல்லா நசுங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளோ போட்டோம் ஆனால் கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போட்டுடுறோம். எல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே போல் தூதுவளையை எப்படி வதக்கணுமோ அதே மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும்னா அது நல்லா பாதிக்கு குறைஞ்ச மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த பச்சை ஸ்மெல்லு எல்லாமே போகிற அளவுக்கு வச்சுக்கிறோம். புதினா ஒரு மூலிகை இலை, கொத்தமல்லி ஒரு மூலிகை இலை, கருவேப்பிலை ஒரு மூலிகை இலை, உடம்புக்கு நல்லது. தூதுவளை மூலிகை இலை, அதுவும் உடம்புக்கு நல்லது. இவை எல்லாத்தையும் இஞ்சி பூண்டும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அதுவும் ஒரு சத்தான உடம்புக்கு தேவையான பொருள் தான்.
இதில் கலக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த இதில் கலந்துருக்கிறோம். அதனால் இதை மெனக்கட்டு கால் மாறாமல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சளி தொந்தரவு, நுரையீரல் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் சளியால் குளுமைகளாக உடம்பு குளிர்ச்சியான உடம்புக்காரங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம் பாருங்கள், எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். முதல்ல அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு பிறக்கும் ஓரளவுக்கு மஞ்சதுக்கப்புறம் இந்த கீரை வகைகள் புதினா கொத்தமல்லாம் மைய வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். நல்லா மையாக அரைச்சாதான் நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சாதான் வந்து இந்த நார் மாதிரி வராமல் இருக்கும். ஏன்னா இது வந்து கீரை வகையை சார்ந்தது. ஒரு சில இது தண்டு கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா நார் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த நார் மாதிரி வராது, நல்ல டேஸ்ட்டு சுவையாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு சாசரில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகலப்பு போட்டு நம்ம வந்து தாளித்து இறக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான உடலுக்கு தேகத்துக்கும் நுரையீரலுக்கும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய தூதுவளை துவையல் ரெடி. இதை வந்து நார்மலாக சாதாரணமாக வெளியில் வச்சாலே 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா குறைந்தபட்சம் ஒரு 7 நாள் 8 நாள் சாப்பிட்லாம். இப்போ வந்து கடுகுல கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டு நம்ம அதை தாளித்து இறக்கிறோம். தாளித்து இறக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான தூதுவளை துவையல் அருமையான ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மேலும் இது போல் நல்ல சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளை தர்றதுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவ்வளோதான், இதிலே தான் இருக்கும்.